It's a superfish. And he's not just saving his skin. இங்க என்ன நடக்குது? ஷார்க் தான் நடக்குது, அதுவும் தரையில. ஆமா, சுறா மீன் தண்ணிக்கு வெளியே நடக்குது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எப்பலட் ஷார்க். இதோட சயின்டிபிக் நேம் என்னன்னா ஹெமிசிலியம் ஆசிலேட்டம். ஹெமிக்கு மீனிங் என்னன்னா பாதி, சிலியம்க்கு மீனிங் குட்டி சுறா. எப்படி குட்டி சுறா. ஆசிலேட்டம்க்கு மீனிங் என்னன்னா கண்ணு மாதிரி ஸ்பாட்ஸ். அதாவது அதோட உடம்ப நீங்க உத்து பாத்தீங்கன்னா கண்ணு மாதிரி புள்ளி இருக்கும். பார்க்க தான் பூக்கி மாதிரி இருப்பான், ஆனா இவன் சரியான பொறுக்கி சார், பொறுக்கி பைய. மேக்ஸிமம் 1 மீட்டர் லென்த்தும் வெயிட் வந்து 3 to 5 கிலோ வரைக்கும் வளருமா. இவனோட ஸ்பெஷலான திறமை என்னன்னா, அதான் சொன்னனே, தண்ணிக்கு வெளியே நடக்கிறது. அதுவும் இல்லாம அவனோட ஸ்கின்ல இருக்கிற ஈரப்பதத்தை பொறுத்து அவனால 1 to 2 மணி நேரம் வரைக்கும் தண்ணிக்கு வெளியே இருக்க முடியுமா. என்னாலையும் தான் தண்ணிக்கு வெளியே இருக்க முடியும். அவனோட உடம்புல இருக்கிற 2 ஃபின்ஸ், அதாவது பெக்டோரல் ஃபின்ஸை வச்சு தவழ்ந்து ஒரு டைட் பூல்ல இருந்து இன்னொரு டைட் பூலுக்கு போவான். எதுக்கு? நண்டு பிடிக்க. அப்புறம் டைட் பூல்னா வேற ஒண்ணும் இல்ல, கடல் தண்ணி உள்வாங்கும் போது அங்க இருக்கிற ராக்ஸ், அதாவது கற்களுக்கு நடுவுல தண்ணி தேங்கி நிக்கும். அதுதான் டைட் பூல். இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க தான் இப்போ ஒரு நண்டு. பகல் ஃபுல்லா ஊரு பொறுக்கிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத டைட் பூலா பார்த்து தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க. அப்பாடா இப்போ நம்ம சேஃபா இருக்கோம் அப்படின்னு நினைச்சு நீங்க தூங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆனா அப்பதான் ஒருத்தவன் எங்க இருந்தோ மேஞ்சி வந்து என்ட்ரி கொடுப்பான். அப்புறம் என்ன, உங்க சோலி முடிஞ்சு. நீங்க மட்டும் நண்டா பிறந்து இருந்தீங்கன்னா உங்க கெட்ட கனவு இவன். அவ்வளவுதான். என்கிட்ட இருந்து ஏதாச்சும் புதுசா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.